கண்ணதாசன் காலத்துலேருந்து தான் இது ஆரம்பிச்சது. பிகாஸ் அவர் தென்றல் பத்திரிகை நடத்தினது, திமுகவில் இருந்தது, அவர் வெளியில் நூலெல்லாம் எழுத ஆரம்பித்தார். அது வரைக்கும் எந்த சினிமாக்காரங்களும், ஏன்னா தேவர் மேக்கிங் லாட் ஆஃப் மணி. உங்கள்கிட்ட உண்மையை சொல்கிறதுக்கு என்ன, நமக்கு யாராருக்கு வாழ்க்கையில் நம்ம முன்னுக்கு வரத்துக்கு உதவினாங்க, யாரை சந்தித்தோம், அவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றி சொல்லணும்னு தான் அந்த இஷ்யூவே ஆரம்பித்தேன். நம்ம வெறும் சினிமா கவிஞராகவே வாழ்க்கையை முடிச்சிட முடியாது. அதுக்கு வெளியில் இலக்கிய உலகத்துலேயும் நமக்கு ஒரு அந்தஸ்து வேணும். கண்டிப்பாக உடம்புல நாராயண கவியோட மகா கவிஞனே கிடையாது. ஆனால் அவர் வெளியே அறியப்படலை, வெறும் திரைப்பட பாடல்கள். ஆமாம், அவர் வெளியே ஒன்றும் பண்ணலை. பாரதிதாசனே உடுமலை நாராயண கவி புத்தகம் போட்டிருந்தால், கவிதை புத்தகம், நானெல்லாம் 2ஆம் பட்சம்னு சொன்னார் பாரதிதாசன். அவ்வளோ பெரிய ஆள் அவர். மனோகரா படத்தில் வசந்த விழா, ரொம்ப வசந்த விழான்னு ஒரு பாட்டு உடுமலை எழுதினார். அந்த காலத்தில் அந்த பாட்டுக்கு அவர் 15,000 ரூபாயினார். அந்த நிமிஷத்துக்கு எவ்வளவுங்கிறதெல்லாம் உடுமலை நாராயண கவி காலத்தில் கிடையாது. ஏன்னா உடுமலை நாராயண கவி பாகவதற்கு எழுதினதே இல்லை, பியு சின்னப்பாக்கு தான் எழுதினார். பாகவதர்லாம் ஃபுல்லாக பாபநாசம் சிவன், எம்ஜிஆர் சிவாஜியெல்லாம் வாங்கின பணத்தை விட ரொம்ப 1940-39 நந்தனார் நடிக்க கேபி சுந்தராமல் ₹1,00,000 வாங்கினாங்க. அவன் இடம்லாம் படித்தவனுடைய அணிலாடம் ரொம்ப நல்லா இருந்தது. உங்கள் தொடர் ரொம்ப பிரமாதமாச்சு, நினைவு நாடகங்கள். இல்லை, அது நினைவுலாம் உங்கள்கிட்ட உண்மையை சொல்கிறதுக்கு என்ன, நமக்கு யாராருக்கு வாழ்க்கையில் நம்ம முன்னுக்கு வரத்துக்கு உதவினாங்க, யாரை சந்தித்தோம், அவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றி சொல்லணும்னு தான் அந்த இஷ்யூவே ஆரம்பித்தேன். அது அப்படி இப்படி போய் எல்லாரும் அந்த நடையே ஒரு சிறுகதைக்குரிய நடையில் அவன் ஒரு தடவை ஃபோன் பண்ணியா? ஆமாம், அந்த டைரக்டர் நெருப்பில் சிகரெட் கையில், அதுக்கு அந்த முன்வினைக்கு பின்வினை. ஆமாம், அது ஃபோன் பண்ண எனக்கு. அது அப்புறம் அந்த இவர் கண்ணதாசன் சார் பற்றி எழுதிருந்தீங்க. ஆமாம் ஆமாம், அதுவுமே அந்த தொடர் மட்டும் இல்லை, எல்லா வாரமும் ஆமாம் ஒரு யாராருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு. இந்த ஓஎன்ட்ரி கதையெல்லாம் கடைசி அந்த மாதிரி கடைசி வரியில சில வாரங்களில் என்ன பண்ணுவேன்னா, நான் எடுத்த உடனே கடைசி வரைக்கும் போயிடுவேன், அது படிச்சிருது. அப்புறம் இவங்க தான் திரும்ப படிக்கிறது. ஆனால் மறுபடியும் திரும்ப அதுக்கு எப்படி லிங்க் பண்ணி பார்க்கறது. அது என்ன காரணம்னா அவங்கள்ட்ட சொல்றதுக்கு சொல்லுங்க. நம்ம வெறும் சினிமா கவிஞராகவே வாழ்க்கையை முடிச்சிட முடியாது. அதுக்கு வெளியில் இலக்கிய உலகத்துலேயும் நமக்கு ஒரு அந்தஸ்து வேணும். கண்டிப்பாக. அது என்ன காரணம்னா, உடுமலை நாராயண கவியோட மகா கவிஞனே கிடையாது. ஆனால் அவர் வெளியே அறியப்படலை, வெறும் திரைப்பட பாடல்கள். ஆமாம், அவர் வெளியே ஒன்றும் பண்ணலை. ஆனால் பெரிய மகா கவிஞன் பாரதிதாசனே உடுமலை நாராயண கவி புத்தகம் போட்டிருந்தால், கவிதை புத்தகம், நானெல்லாம் 2ஆம் பட்சம்னு சொன்னார் பாரதிதாசன். அவ்வளோ பெரிய ஆள் அவர். இந்த கண்ணதாசன் காலத்துலேருந்து தான் இது ஆரம்பிச்சது. பிகாஸ் அவர் தென்றல் பத்திரிகை நடத்தினது, திமுகவில் இருந்தது, அவர் வெளியில் நூலெல்லாம் எழுத ஆரம்பித்தார். அது வரைக்கும் எந்த சினிமாக்காரங்களும், ஏன்னா தேவர் மேக்கிங் லாட் ஆஃப் மணி, சினிமாவில் நிறைய பணம் வரப்போகுது. அதாவது மனோகரா படத்தில் வசந்த விழா, ரொம்ப வசந்த விழான்னு ஒரு பாட்டு உடுமலை எழுதினார். அந்த காலத்தில் அந்த பாட்டுக்கு அவர் 15,000 ரூபா வாங்கினார். நான் இன்னொரு செய்தி ஒரு பத்திரிகையில் படித்தேங்க, நிமிஷத்துக்கு இவ்வளோன்னு வாங்க வராமல் 5 நிமிடம் பாட்டுன்னா 5,000 ரூபாய் வாங்க, 7 நிமிடம் பாட்டுன்னா அப்படின்ட்டு ஒரு இவர் காவியா சண்முக சுந்தரம் இல்லை காவியா சண்முக சுந்தரம் உடுமலை நாராயண கவியை பற்றி போட்ட புத்தகத்தையே நான் தான் வெளியிட்டு பேசினேன். அது சரிங்க. அதெல்லாம் ஹம்பக். ஒரு பாட்டு 3 நிமிஷம் பாட்டு, அதான் ஒரு பாட்டுங்கிறது 3 நிமிஷம் இல்லை 4 நிமிஷம். அந்த டயத்துக்கு ஒரு பேமெண்ட்டு, அது 2 சரணம் கூட இருந்தா 1.5 பாட்டு பணம் பேமெண்ட். இப்படி ஆர்கெஸ்ட்ராவுக்கு இப்ப ஏற்பட்டதுதான் 15 வருஷத்துக்குள்ள. அந்த நிமிஷத்துக்கு எவ்வளவுங்கிறதெல்லாம் உடுமலை நாராயண கவி காலத்துல கிடையாது. ஏன்னா உடுமலை நாராயண கவி பாகவதற்கு எழுதினதே இல்லை, பியு சின்னப்பாக்கு தான் எழுதினார். பாகவதர்லாம் ஃபுல்லா பாபநாசம் சிவன், இளங்கோவன் டைலாக், உங்க ஊருக்காரர் தான் இளங்கோவன், காஞ்சிபுரம். அதனால் அப்படியெல்லாம் உடுமலை நாராயண கவி பாவனா சிவன் பேரில் பெரிய மரியாதை கூட வச்சிருந்தார். சிவன் பாட்டுக்கு நேரம் எவன் பாட்டு எடுவிடும்னு ஒரு பாட்டு இருக்கிறவர் மகாகவிங்க. அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இந்த பேமெண்ட் விஷயத்தில் இருக்கலாம். இப்போ 15,000 ரூபா அவர் வாங்கினது மனோகராவில் எனக்கு தெரியும். வசந்த விழா, ரொம்ப வசந்த விழான்னு ஒரு ஃபெஸ்டிவல் சாங் வரும், அது ஒரு 6-7 நிமிஷம் தாங்கணும், அப்படி வாங்கியிருக்கலாம். பட் அவருக்கு ஒரு பெரிய மரியாதை இருந்தது. பணம்ங்கிறத வச்சு நம்ம அவரை நிறைய வாங்கினது குறைச்சி என்ன சொல்ல முடியாது. இப்போ எம்ஜிஆர் சிவாஜியெல்லாம் வாங்கின பணத்தை விட ரொம்ப 1940-39 நந்தனார் நடிக்க கேபி சுந்தராமல் ₹1,00,000 வாங்கினாங்க.
ஆமாம், அது அதிகமாக சம்பளம் வாங்கின இல்லை அதிகமாக பீரியடாக பார்க்கணும் நீ. அதிகமாக பாட்டுக்கு பணம் வாங்கி என்ன பண்ணுறது? வீட்டு வாடகை 40,000 ரூபா, பெட்ரோல் பில் 70,000 ரூபா வச்சு நாக்க வடிக்கிறதா? கரெக்டு தான். நம்ம விலைவாசி கம்மியாக இருக்கிறச்சே சம்பளம் நிறையா வாங்கினவங்களால தான் அவங்களெல்லாம் பெனிஃபிட்டு. பட்டு இந்த இந்த யூனியன் வந்த பிற்பாடு தான் எல்லாருக்குமே ஆர்கெஸ்ட்ராக்காரங்கள்லாம் கூட அப்போ மாட்டு முடிஞ்சவொடனே பே பண்ணணும். இப்போ தான் அதெல்லாம் ஒரு 25 வருஷம்